ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க போகிறது இல்லைங்க. இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். கார்த்திகை ஸ்பெஷல் கொழுக்கட்டை, ஓலை கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற பொருள் பாருங்கள். ஏலக்காய் பொடி, அது கூட சுக்கு பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மாவு பச்சரிசி மாவு ஊற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு வச்சாச்சு. அது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு அது மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சலித்து வச்சுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு சர்க்கரை போட்டு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு ஓலை கொழுக்கட்டை எடுக்க ஓலை தேவை. அந்த ஓலை பனை ஓலை, நல்லா குருத்து ஓலை தாங்க எடுக்கணும். அந்த குருத்து ஓலை எடுத்து அந்த ஓலையில் திப்பிலாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கையை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி வச்சு அது கூடவே பாருங்கள், அந்த கட்டுறதுக்கு கூட அதில் கொஞ்சம் நீட்டமாக இருக்கிற ஓலையே சின்ன சின்னதாக நூல் மாதிரி கிழிச்சு வச்சுட்டு இருக்கிறேன். அதை வச்சு நம்ம கட்டிடலாம். சூப்பராக மாவு வச்சு கட்டியாச்சு. இது போலவே பாருங்கள், கொஞ்சம் கொழுக்கட்டை நான் கட்டி வச்சுருக்கிறேன். இது போலவே நம்ம எல்லா நிறையா ஓலை கட் பண்ணி வச்சுருக்கிறதுலையே எல்லாத்தையுமே வச்சிடணும். எல்லா மாவுமே வச்சு நல்லா கட்டி வச்சிடணும். இது பாருங்கள், சூப்பராக எல்லாம் எப்படி கட்டி வச்சுருக்கேன்னு இதே போலவே எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கிட்டு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எப்படியே கொஞ்சம் மீதி உள்ள ஓலைகள் இருக்கும். அந்த ஓலைகளை எடுத்து முதல்ல அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடியில் போடணும். ஏன்னா நமக்கு தண்ணி கொதி வரும்போது மேலே அந்த ஓலையில் இருக்கிற கொழுக்கட்டை வெளியே வரும். வெளியே வரும்போது அவ்வளோத்தையும் கரைச்சி எடுத்துருங்கிறதுக்காக அந்த ஓலையை போடுறாங்களா என்னன்னு தெரியல, பட் போடுவாங்க. நானும் அதே போல் போட்டிருக்கிறேன். போட்டு அந்த ஓலையும் இந்த ஓலைகளில் இருக்கிற கொழுக்கட்டையும் சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வரும்போது வாசனைகளும் இன்னும் அதிகமாக நல்லா வாசனையாக இருக்கும். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஓலை வைக்கணும். நான் ஒரு கையிலே வீடியோ எடுத்துக்கிட்டே உங்களுக்கு காமிக்கிறேன்னா எனக்கு ஓலை வைக்க முடியல. ஓலையெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, மடக்கி வைக்கணும். வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ வச்சாச்சு. இன்னொரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நான் இப்போது கட்டி வச்சுருக்கிறேன் அந்த கொழுக்கட்டையை எடுத்து வைக்க போகிறேன். கொழுக்கட்டை மாவு கட்டி வச்சுருக்கிறது இல்லையா, அதை எடுத்து அப்படியே மேலே அடுக்க வேண்டிதான். இது எப்படி அடுக்கணுன்னா, நம்ம நேராக இது போலவே நீட்டாக அப்படியே படுக்கிற மாதிரியே வைக்கணும். நேராக இப்படிலாம் வச்சோம்னாக்கி அந்த மாவு ஒரு சைடாகவே இறங்கி கீழே போயிடும். அதனால் இது போலவே வச்சு அடுக்கிக்கங்க. இது போல் எவ்வளோ வச்சு இந்த பாத்திரத்தில் வைக்க முடியுமோ வச்சு அந்த ஆவி வெளியே வராத அளவுக்கு வச்சு மூடிடணும். நல்லா மூடிட்டு வச்சு வேக வச்சிடணுங்க. இன்றைக்கி வேக வச்சுட்டு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இதை ரெடி பண்ணி வேக வச்சு அப்படியே விட்டுருவோம். எடுக்க மாட்டோம். எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு ஓலையோடு அப்படியே இருக்கும். திறக்க கூட மாட்டோம். அப்படியே வச்சு விட்டுட்டு மறுநாள் தாங்க இதை எடுப்போம். இது பாருங்கள், இந்த ஓலையில் கொழுக்கட்டை இப்போவே வெளியெல்லாம் வந்துடுச்சு. நல்லா ஃபுல்லாக வந்துட்டு இந்த கொழுக்கட்டை வெந்துடுச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஓலை எவ்வளோ கட் பண்ணியிருக்குமோ அந்த நீட்டு அளவு வந்துடும் அந்த கொழுக்கட்டை. சூப்பராக இருக்குது இல்லையா? பாருங்கள், இவ்வளோ அழகாக இது வேக வச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்மளுக்கு இதில் பத்தலை, இன்னொரு பாத்திரத்துலேயும் நான் வச்சு இது வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் மட்டும் நம்மளுக்கு பத்தலை. சரிங்க, பார்க்கலாம். இப்போது நம்ம எடுத்து கொழுக்கட்டை எடுத்து பார்க்கலாம் வாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா இது போல் அந்த ஓலையெல்லாம் இப்போ க்ரீன் கலரில் இந்த இது எப்படி மாறிடுச்சு பாருங்கள், எல்லோ கலருக்கு மாறிடும். அது எடுக்கும்போதே வாசனை அவ்வளோ அழகாக அந்த ஓலையோட வாசனையெல்லாம் இறங்கிடும். அந்த கொழுக்கட்டையை உடையாமல் எடுக்கணும் நீங்கள். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் எடுத்துடலாம். பாருங்கள், நான் எடுத்துட்டேன். ஃபுல்லாக அந்த ஓலை ஃபுல்லாகவே ஓடி இருக்குது பாருங்கள். அந்த மாவு ஓடி அந்த நீட்டு அந்த அளவுக்கே வந்துடுச்சு. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு இப்படி தான் ஆட்டி ஆட்டி நாங்கள் விளையாண்டு சாப்பிடுவோம். உன் கொழுக்கட்டை உடையுதா, என் கொழுக்கட்டை ஃபஸ்ட்டு உடையுதான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்து மறுநாள் பார்த்திங்கன்னா எல்லார் கையிலுமே இந்த கொழுக்கட்டை தாங்க இருக்கும். இதை வச்சு நாங்கள் அது மாதிரி விளையாண்டு சாப்பிடுவோம். அந்த ஞாபகம் இப்போ வருது. சின்ன வயசில் நாங்கள் விளையாண்ட ஞாபகம்லாம் இப்போ வருது இந்த கொழுக்கட்டையை பார்க்குறப்போ. சூப்பராக வந்ததுங்க கொழுக்கட்டை.
இது வந்து எடுத்தாச்சு பாருங்கள். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்படி தான் வளைஞ்சி வளைஞ்சி ஆடும், உடஞ்சிடும் டக்குன்னு. சரிங்க, டாடா, பாய் பாய்.